அனைவருக்கும் வணக்கம். இன்று செப்டம்பர் 15ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டடிஸ்ட் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. இது ஒரு டிஸ்க்ளைமர் சொல்கிறேன். இதுக்கு அர்த்தம் சொல்கிறது எல்லாமே தவறான செய்திங்க மாதிரி அர்த்தம் கிடையாது. டைப்பிங் மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், இந்த மாதிரி சில மனித தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டடிஸ்ட்டு கண்டிப்பாக அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டடிஸில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். வழக்கமாக டிஸ்கிளைம் முடிஞ்சு. இன்றைக்கி ரொம்ப வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ. ஃபஸ்ட்டாக பார்க்குறது மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் லிமிடெட் 17,956 ரூபா கேன் பேசி 120 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1% குறைவு தான், 3/4% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 22 செப்டம்பர். இதோட பேமெண்ட் வந்து 13 அக்டோபருக்குள்ள உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். 13 அக்டோபருக்கு கரெக்டாக கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. செக்டாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் லிமிடெட். டிவிடெண்ட் பெரிய டிவிடெண்ட் தான், பட் டிவிடெண்ட் வந்து ரொம்ப சின்ன டிவிடெண்ட். ஆர்எம் ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் லிமிடெட் 780 ரூபா கேன் பேஸ் 1:10 ஆல்ரெடி ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபேஸ் வேலி 10 இருக்கிறது 1 தராங்க. ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக் ஆகும். ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். டிவிடெண்ட் போனஸ் ஸ்பிட் ரைட் இஷ்யூ எல்லாத்துக்குமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். அந்த ஸ்பிட்டுக்கான ரெக்கார்டை வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 26 செப்டம்பர் தான் ரெக்கார்டு. செக்டர் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஆர்எம் ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே ஆர்டர் தான். யூனிவாஸ்து இந்தியா லிமிடெட் கேன் பேஸ் 252 7,33,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் புனே. டிரான்ஸ்ரைல் லைட்டிங் லிமிடெட் கேன் பேஸ் 799 421 கோடிக்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா கண்டத்தில் சேர்ந்த ஒரு கண்ட்ரி கொடுத்துருக்காங்க, ஒரு நாட்டிலேருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான். இந்த ஆர்டரையும் சேர்த்து மொத்தமாக கம்பெனியோட ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா 3,500 கோடியாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாங்வி மூவர்ஸ் லிமிடெட் 322 ரூபா கேன் பேசி 292 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது வேரியஸ் இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய கம்பெனி நிறைய பவர் ப்ரொடியூசர் வந்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஜான் குக்கரேல் இந்தியா லிமிடெட் 4,386 ரூபா கேன் பேசி 80 கோடிக்கான ஆர்டர் கொடுத்தது டாடா ஸ்டீல் லிமிடெட். குட் லக் இந்தியா லிமிடெட் 1,068 ரூபா கேன் பேசி 48 கோடியே 87 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது அப்ரவா எனர்ஜி பிரைவேட் லிமிடெட். எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 70 ரூபா கேன் பேசி இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. 1 கோடியே 19 லட்சம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 56 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட 1 கோடியே 60 லட்சத்துக்கிட்ட ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது எல்லாமே இந்தியன் ரயில்வே. விக்ரம் சோலார் லிமிடெட் 360 ரூபா கேன் பேசி 273 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஏபி எனர்ஜியா சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட். சர்வேஸ்வர் ஃபுட்ஸ் லிமிடெட் 7 ரூபா 68 பைசா கேன் பேசி 631 மில்லியன் இந்தியன் ரூபாய்க்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஸ்வான் இன்டர்நேஷனல் பிடிஇ லிமிடெட், சிங்கப்பூர் சேர்ந்த ஒரு கம்பெனி தான் இந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. லர்சன் அண்ட் டர்போ லிமிடெட் எல்என்டி 3,586 ரூபா கேன் பேசி 2,500 கோடியிலேருந்து 5,000 கோடிக்கான ஒரு ஆர்டர். அதாவது லார்ஜ் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. லார்ஜ்னு சொன்னால் 2,500 5,000 வரைக்கும். இது லர்சன் அண்ட் டர்போ எல்என்டியை பொறுத்த வரையும். கொடுத்தது நேஷனல் ஹைவே ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் லிமிடெட், அதாவது நம்ம புல்லட் ட்ரெயின் அமைப்புக்கான ஆர்டர் தான். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையில் புல்லட் ட்ரெயினுக்கான ஆர்டர் கொடுத்துருக்காங்க லர்சன் அண்ட் டர்போ லிமிடெடுக்கு நம்ம நேஷனல் ரயில் அத்தாரிட்டிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா என்சிசி லிமிடெட் 212 ரூபா கேன் பேசி 2,090 கோடிக்கான ஆர்டர் கொடுத்துருக்கு. கொடுத்தது வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் பீகார், சின்ன அணை கட்டுவதற்கான ஆர்டர் தான் இந்த ஆர்டரு என்சிசி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ஒரு சின்ன விளக்கம் தான். இந்த கேஆர்பிஎல் ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன காரணங்க ஒரு சின்னதாக ஒரு தகவல் மட்டும் சொல்கிறேன். 400 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இவங்களோட இண்டிபெண்டன்ட் டைரக்டர் வந்து அனில்குமார் சௌத்ரி அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. நேற்று 2 நாள் முன்னாடி ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ ரிசைன் பண்ணால் இது என்ன தவறு இருக்குது, இது வழக்கமாக நடக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். பட் ரிசைன் பண்ணவர் சும்மா ரிசைன் பண்ணிட்டு போல சில சந்தேகங்களை நெருப்பை ஒரு தீயை கொளுத்தி போட்டு போயிட்டுருக்காரு. அது என்னன்னு சொல்லியிருக்காருன்னா மேனேஜ்மெண்ட்டில் நிறைய தவறுகள் இருக்கிறதுக்கு மாதிரி, அதாவது கார்பரேட் கவர்னன்ஸில் சில தவறுகள் இருக்க மாதிரி சொல்லியிருக்காரு. குறிப்பாக பார்த்திங்கன்னா சில பேர் வந்து மீட்டிங் நடக்கும்போது, இப்போ அதாவது போர்டு மீட்டிங் நடக்கும்போது அல்லது புதுசாக இன்வைட்டின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, விருந்தாளிகள்னு வருவாங்க, அவங்க வந்து நிறைய இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. அதேமாதிரி வந்து இஷ்யூ ஆஃப் அந்த கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு இருக்கும். அந்த ஃபண்டை தவறுதலாக யூஸ் பண்ண மாதிரியும் தெரியுது. அது போக பார்த்திங்கன்னா ரைட் ஆஃப், அதாவது எக்ஸ்போர்ட்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதில் பணம் வர வேண்டி இருக்குது. அந்த பணத்தை வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ரீசனான காரணம் கொடுக்காம நிறைய பணத்தை அப்படியே ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காரணத்தினால எனக்கு வந்து இதில் இருக்க பிடிக்கல, அதனால் இந்த என்னோடய பொசிஷனை ரிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் சொல்ல போனீங்கன்னா, சிம்பிளாக சொல்ல போனால் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய ஃப்ராடுகள், சில தவறுகள் நடக்கிற மாதிரி, ஃப்ராடுன்னு சொல்ல முடியாது, சில தவறுகள் அதுமாதிரி நிறைய கலந்து ஆலோசிக்காமல் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிறதால விலகி இருக்காது. ஸோ இது வந்து கார்பரேட் கவர்னன்ஸை பாதிக்கும், ஒரு கம்பெனியோட கார்பரேட் கவர்னன்ஸை.
அந்த காரணத்தினால தான் ஷேரை போட்டு கீழே அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் சொன்னதை பொறுத்து நாங்களும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு மேற்கொண்டு ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு போர்டு கமிட்டியாக வச்சு நாங்கள் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறதா அந்த கம்பெனி விளக்கம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. ஸோ பார்க்கலாம். அவங்க 30 நாட்களுக்குள்ளே அவங்க அறிக்கையை தாக்கல் செய்வாங்க. இதே மாதிரி எதுவும் தவறு நடந்திருக்கா இல்லையாங்கிறத ஆராய்ஞ்சு தாக்கல் செய்வாங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை வந்த காரணத்தினால தான் ஷேரோட ப்ரைஸ் இன்றைக்கி ரொம்ப விழுந்திருக்கு. இது ஒரு சின்ன தகவல், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இல்லையான்னு தெரியல, இருந்தால் மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். அது மாதிரி நியூஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை தான் நியூஸ் வரும். ஸோ முக்கியமான நியூஸ் வந்தால் உடனே அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் உங்களை நல்ல ஒரு காலையில் திரும்பவும் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.